விசேட செய்தி. சிரியாவில் பசர் அல் ஆசாத் நாட்டை விட்டு தப்பியோடிய நிலையில் ஹயத் தப்ரீர் அல்சாம் எனும் கிளர்ச்சியாளர்கள் சிரியா நாட்டின் 90% நிலங்களை தங்களின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிட்டனர். இதேவேளை சிரியா அரசாங்கம் விட்டு சென்ற பல ஆயுத களஞ்சிய சாலைகளுக்கு திடீரென வான்வழியாக புகுந்த இஸ்ரேல் விமானப்படை களஞ்சிய சாலைகளை முற்று முழுதாக வான் தாக்குதல் மூலம் அழித்துள்ளது. இது பற்றி எதுவும் பேசாத நிலையில் தற்போது கிளர்ச்சியாளர்கள் காணப்படுகின்றனர். இவ்வேளை இவ்வாயுதங்கள் ஹயத் தத்ரீர் கிளர்ச்சியாளர்கள் கேகளுக்கு சென்று எதிர்காலத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தி விடுவார்கள் என்ற அச்சத்திலேயே இவ்வாயுத களஞ்சிய சாலைகளை இஸ்ரேல் அழித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. எனினும் மத்திய கிழக்கில் சிரியாவின் ஆட்சி வீழ்த்தப்பட்டமை வரலாற்று சாதனை என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு குறிப்பிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அத்தோடு கிளர்ச்சியாக இஸ்ரேலிய படை சிரியா லெபனான் இஸ்ரேலுக்கு இடையில் உள்ள சிரியாவின் பேமன் மலைப்பகுதியை இஸ்ரேலிய இராணுவம் கைப்பற்றியுள்ளது. மற்றும் சிரியா பொது மக்களுக்கு ஹயத் தத்ரீர் கிளர்ச்சியாளர்களின் தலைவர் அபு முகமது அல்ஜிலானி முக்கிய செய்தியொன்றை வெளியிட்டுள்ளார். அதாவது, நாட்டின் எந்த ஒரு அரச நிறுவனங்களின் கட்டமைப்புகளுக்குள் பொது மக்கள் நுழைய வேண்டாம். இதுவரை காலமும் நாட்டில் இருந்த பிரதமரே தற்காலிக பிரதமராக இருப்பார். இப்பிரதமர் நாட்டின் ஆட்சியை தங்களுக்கு உத்தியோகபூர்வ கையளிப்புக்கு பின்னரே நாட்டின் அடுத்த தலைவர் யார் என்பது அறிவிக்கப்படும் என கிளர்ச்சியாளர்களின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கிளர்ச்சியாளர்களின் தலைவர் அபு முகமது அல்ஜிலானி என்பவர் சவுதி அரேபியாவின் ரியாத் நகரை பிறப்பிடமாக கொண்டவர். சவுதி அரேபியாவின் செல்வந்த குடும்பத்தை சேர்ந்தவர். முன்பு அல்கைதா அமைப்பின் குறித்த இராணுவ பிரிவுக்கு தலைமை வகித்தவர். பின்னர் இவரை அமெரிக்க படைகள் ஈராக் யுத்தத்தில் கைது செய்து 5 வருடங்கள் சிறையில் வைக்கப்பட்டார். பின்னர் விடுதலையான அபு முகமது அல்ஜிலானி சிரியாவின் விடுதலை இயக்கமான HTS எனும் ஹயத் தத்ரீர் அல்சாம் அமைப்பை 2015 காலப்பகுதியில் நிறுவி இயக்கத்தை வழிநடத்தி வந்தார். இவர் தற்போது வெற்றி இலக்கை சிரியாவில் அடைந்த போதும் இவரின் தற்போதைய பின்புலத்தில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் மேற்கத்தைய நாடுகள் உள்ளதா என்ற சந்தேகம் பலரிடம் உண்டு. இதன் பிறகு சிரியாவில் நடக்கப்போகும் ஒவ்வொரு அசைவுகளிலும் இவர்களின் உண்மை முகம் வெளிப்படும். அதாவது, இவர்கள் உண்மை இஸ்லாமிய போராட்ட வீரர்களா அல்லது அமெரிக்க இஸ்ரேலிய கைக்கூலிகளா என்பது விரைவில் புரியவரும். சிரியாவை பற்றி சுருக்கமாக சொன்னால், 90% சன்னி முஸ்லிம்கள் வாழும் நாட்டில் 10% சியா முஸ்லிம்களை கொண்ட பசர் அல் ஆசாத் குடும்பம் சுமார் 50 வருடம் மக்களை அடக்கி ஆண்டு வந்தது. ஆசாத்தின் ஆட்சிக்கு மிகப்பெரிய சியா நாடான ஈரான் பலத்த ஆதரவு வழங்கி வந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போது ஏற்பட்ட கிளர்ச்சியாளர்களின் சிரியா கைப்பற்றலின் போது ஈரான் முழுமையாக சிரியாவின் பசர் அல் ஆசாத்தின் ஆட்சியை பாதுகாக்க முன்வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது பற்றி துருக்கிய வெளிவிவகார அமைச்சர் அஹ்மத் அவர்கள் கருத்து தெரிவிக்கையில், சிரியாவின் முன்னாள் அதிபர் பசர் அல் ஆசாத் விமான விபத்தில் இறந்து விட்டார் என்று பரவும் செய்தி பொய்யானதாகும். அவர் உயிருடனேயே இருக்கிறார் என்றும் அவரை துருக்கிய ஜனாதிபதி சந்திக்க விரும்புகின்றார் என்றும் குறிப்பிட்டார். மேலும் அவர் குறிப்பிடுகையில், பசர் அல் ஆசாத் தனது ஆட்சிக்காலத்தில் ஏற்பட்ட தவறுகளை திருத்திக் கொள்ளாததன் விளைவுகளே இதுவாகும் என்று குறிப்பிட்டார். மேலும் இனி சிரியாவில் பயங்கரவாதிகளுக்கு புதிய ஆட்சி துணை போகாது என்றும் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்புகளோடு புரிந்துணர்வு மற்றும் நட்போடு சிரியாவின் புதிய ஆட்சி அமையும் என்று துருக்கிய வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டது இங்கு முக்கிய விடயமாகும். இருப்பினும் முஸ்லிம் சமூகத்தினுள் ஏற்பட்ட இக்கிளர்ச்சியால் காசா போராட்டம் கவனிப்பார் அற்ற நிலையில் காணப்படுவதும் இஸ்ரேல் காசாவை கொடூரமாக அழித்து வருவதும் மறுபக்கம் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. காசா யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தை என்று இருதரப்பிலும் ஓரளவு உடன்பாடு ஏற்பட்ட போதும் அதன் செயலாக்கம் சிரியா யுத்த நிலைமையினால் இவ்யுத்த நிறுத்த உடன்பாடு பொறுப்பற்ற நிலையில் காணப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. இது குளோபல் லைப்ரரி செய்தி சேவை. மேலும் மிக முக்கிய செய்திகள் கிடைக்கப்பெறும் போது மறுபடியும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.